இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் மந்தி எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாமா. அரேபியன் ஃபுட்டான சிக்கன் மந்தியை வீட்டிலையே எப்படி சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கான ஸ்பெஷல் மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 2 துண்டு பட்டை, 5லேருந்து 6 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு சின்ன பீஸு கல்பாசி, 2 ஏலக்காய், 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது பாதி ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட அரோமா வர வர நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடார வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா சூடானதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அப்படியே பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், மந்திக்கான ஸ்பெஷல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் இது சிக்கன் க்யூப்ஸு, மேகி சிக்கன் க்யூப்ஸு. இது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஷாப்பில் அவைலபிளாக இல்லைன்னா அமேசானில் கிடைக்கிது. நான் இதை அமேசானில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி 2 க்யூப்ஸ் இருக்கும். 1 கிலோ இல்லைனா 3/4 கிலோ சிக்கனுக்கு இந்த 2 க்யூப்ஸே போதுமானது. இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே உப்பு இருக்கும், ஸோ உப்பு ஆட் பண்ணக்குள்ளே பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க மசாலாவே இதில் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போது கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, இது ஆப்ஷனல் தான். 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சமாக ஆயிலு. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சிக்கன் க்யூப்ஸ் ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். அதெல்லாம் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மசாலா உப்பு எல்லாம் ஒன்று படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். தென் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக மல்லி அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பட்டை இலையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், மந்திக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 3/4 கிலோ சிக்கனை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே இருக்கட்டும். நல்லா வாஷ் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்துலேயும் மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மசாலாவை நல்லா பிசைஞ்ச உடனே இதெல்லாம் ஒன்று கூடி இருக்காமல் தனித்தனியாக இருக்க மாதிரி இந்த மாதிரி பிரியாணி பாட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது இப்படியே மேரினேட் ஆகட்டும். கொஞ்சமாக கோரியண்டர் லீஃப் போட்டு மேரினேட் ஆக வச்சுக்கலாம். இப்போது ரைஸை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 4-5 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 பட்டை இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, அப்புறம் ஒரு காஞ்ச லெமன், 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. இது நல்லா கொதி வரட்டும். இப்போது அந்த கேப்பில் ஒரு தக்காளி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். தென் மேலாப்பில் ஒரு 2லேருந்து 3 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு கேப்சிகம், இது பெரிய கேப்சிகமாக இருக்கனால நான் ஒரு 3/4 கேப்சிகத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மேலாக மட்டும் தூணா போதும். இது இப்படியே அடுப்பில் வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகி மசாலா ஸ்மெல்லாம் போட்டோம். மேலே கொஞ்சமாக பெப்பர் தூவிக்கலாம். அடியில் ஃப்ரை ஆக ஆரம்பித்த உடனே சிக்கனை இந்த மாதிரி அடியிலேருந்து மேலே திருப்பி போட்டுக்கலாம், மேலே குக் ஆகிறதுக்காக. சிக்கன் அப்போ தான் வேவாமல் நல்லா ஃப்ரை ஆன மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அடியிலேருந்து மேலே திருப்பி போட்டுக்கலாம். நம்ம மேலே போட்டிருந்த ஆனியன் கேப்சிகம்லாம் அப்படியே அடியில் போட்டோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் 1 by 1 திருப்பி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி திருப்பி வச்சு கொஞ்சம் நேரம் ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். ஒரு 10 to 20 மினிட்ஸ் போதும். அப்பயே இது நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். நம்ம ஆல்ரெடி ஆயில் ஆட் பண்ணியிருக்கனால மேலாப்பில் எதுவும் ஆயில் ஆட் பண்ண தேவையில்லை. நான் இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி ஸ்டெப்ஸை 1 by 1 நம்ம ஃபாலோ பண்ணாலே கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சிக்கன் மந்தி நம்ம வீட்டிலையே பண்ணிடலாம். ஸோ ஸ்டெப்ஸ் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். மெயினாக சிக்கன் க்யூப்ஸு அதை ஆர்டர் பண்ணியாவது வாங்கிக்கோங்க. 40 rupees சம்திங் தான் வரும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் சல்லா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 3/4 கிலோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். சாதா பிரியாணிக்கு நம்ம ஒரு 50% தான் குக்காகி எடுப்போம்.
இதுக்கு 70 to 80% இந்த வாட்டரில் பிரியாணி நல்லா குக் ஆகணும். பிரியாணி ரைஸு நல்லா குக் ஆகட்டும். இந்த சைடு இதுவும் நல்லா கொதி விட்டு வந்திருக்கு. பிரியாணி ரைஸ் ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறம் அதை வடிகட்டி அதில் போட்ட ஸ்பைசஸோடு சேர்த்தே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மேலே கொஞ்சமாக கேப்சிகத்தை இந்த மாதிரி தூவி விட்டுடலாம். அது மேலேயே மல்லி இலையை அரிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் இது மேலே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலையெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா அப்படியே முழுசாக எடுத்திருக்கேன். 4த்தையும் இப்படி 4 புறம் வர மாதிரி ரைஸில் குத்தி வச்சுக்கலாம். இது அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவரு ரைஸில் இறங்குறதுக்காக. ரொம்பவும் காரம் இறங்கக்கூடாது, அதனால தான் கட் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளேவருக்காக மட்டும். சென்டர் பார்ட்டை ஃப்ரீயாக வச்சுக்கலாம், ஏன்னா அதில் தான் நம்ம ஸ்மோக் போட போகிறோம். இப்போது ஒரு கொட்டாங்குச்சை நல்லா அடுப்பில் எரிய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை அப்படியே பிரியாணி குண்டானில் வச்சிடலாம். வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக ஆயில் போட்டு பிரியாணி குண்டா மூடியை அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும் உடனே. ஸோ அப்போ தான் அந்த ஸ்மோக் வந்து ரைஸில் இறங்கி கடையில் கிடைக்கிற மாதிரி மந்தி டேஸ்ட்டில் அதே ஸ்மோக் ஃப்ளேவரோடு கிடைக்கும். அவ்வளோதான். இது ஒரு 15 minutes லோ ஃப்ளேமில் வச்சு குக் ஆகணும். தென் ஒரு 15 minutes ஆஃப் பண்ணி குக் ஆகட்டும். மேலே வெயிட் வச்சுக்கலாம். நார்மல் பிரியாணிக்கு போடுற அதே தம் ப்ரொசீஜர் தான். அவ்வளோதான். இப்போது டைம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணி ஸ்டைலில் இல்லாமல் மந்தி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இதை எப்போயாவது வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பிரியாணிக்கே வேலை இருக்காது. இதை தான் அடிக்கடி செய்வீங்க. இப்போது கலருக்காக நான் மேலே சும்மா கொஞ்சமாக மஞ்சள் தூளை கலந்து சேர்த்துக்கிறேன். இப்போ அடியிலேருந்து மேல் வாக்கில் பெரட்டி போடுங்க. ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு சேர்ந்து கடையில் கிடைக்கிற மாதிரி அதே மந்தி ஃப்ளேவரில் இருக்கும். இதை அப்படியே சுட சுட பவுலில் வச்சு சர்வ் பண்ணலாம். இதுக்கு தொட்டுக்க நான் மயோனஸும் மந்திக்கு கொடுக்குற அதே ரெட் சட்னியும் தான் செஞ்சுருக்கேன். அதோட ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். வேறு என்ன செய்யலான்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஃப்யூச்சர்